Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரை ஓவர்லோட் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் a + bi அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், c + di அப்படிங்கிறது செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு a × c, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a × d ப்ளஸ் i அப்படிங்கிற இமேஜினரி பார்ட்டோடைய வேல்யூ i அப்படிங்கிறது நமக்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் b × c இமேஜினரி பார்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா b × d. இப்போ i × i மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு ஐயோட வேல்யூ மைனஸ் ஆகிடும், அதனால் மைனஸ் bd. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் ஏசியில் இருக்க வேல்யூ மைனஸ் பிடியில் இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜினரி பார்ட் ஏடியில் இருக்க வேல்யூ ப்ளஸ் பிசியில் இருக்க வேல்யூ. இப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். இன்டீஜர் டைப்பில் ABCD அப்படின்னு ஒரு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு A அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே R அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க ரியல் பார்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு B அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார I அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க இமேஜினரி பார்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு C அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்க ரியல் பார்ட் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ S.R. அதே மாதிரி D அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்க இமேஜினரி பார்ட் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ S.I. இதை மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்டீஜர் டைப்பில் v1, v2, v3, v4 அப்படிங்கிற ஒரு 4 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு v1 அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஏல இருக்க வேல்யூவும் சியில் இருக்க வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு v2 அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார பியில் இருக்க வேல்யூ டியில் இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நமக்கு i × i மல்டிப்ளை ஆகும்போது வேல்யூ மைனஸ் ஆகும், அதனால் -1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து v3 அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஏல இருக்க வேல்யூ டியில் இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறேன். a × d. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா v4 அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார b அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ நெக்ஸ்ட்டு சியில் இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி o அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டன் பண்ணிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ரியல் பார்ட் ஆட் பண்ணணும். அப்போ S.R ரியல் பார்ட் ஈக்குவல் v1ல் இருக்க வேல்யூ ப்ளஸ் v2ல் இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி S.I இமேஜினரி பார்ட் வந்து v3ல் இருக்க வேல்யூ ப்ளஸ் v4ல் இருக்க வேல்யூ. இப்போ S அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டன் பண்ணிக்கிறேன். அடுத்தது O ஈக்குவல் O1 × O2. இப்போ நமக்கு O அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ரிசல்ட் இருக்கும். அப்போ O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். cout ஃபஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு O1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கும். O1.show. செகண்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணுறேன். cout செகண்ட் நம்பர் நம்மளுக்கு O2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கும். O2.show. அடுத்து ஃபைனலாக நம்ம ரிசல்ட் பிரிண்ட் பண்ணணும். ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறது முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout ரிசல்ட். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். CLR SCR அவுட்புட் நமக்கு கிளியர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எரர்ஸ் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய இமேஜினரி பார்ட் கொடுக்குறேன் ரியல் பார்ட் கொடுக்குறேன் 1, இமேஜினரி பார்ட் 2. அதேமாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் 3, இமேஜினரி பார்ட் 4 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 1 + 2i, செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 + 4i அப்படிங்க பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து ரெண்டு நம்பரையும் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி -5 + 10i அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.